Morning friends, welcome to Sparks Academy. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ல கவர்னிங் ஈக்குவேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் கண்டக்ஷன் கீழே வரும். அதை நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ இது வந்து கேட் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு, பிஎஸ்யூஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு, ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி இது மாதிரி வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடாக இருக்க எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வில் மூவ் ஆன் டு சப்ஜெக்ட் நவ். So heat transfer la basica we know that we have three modes of heat transfer. One வந்து conduction அப்படினு ஒன்னு சொல்லுவோம், செகண்ட் convection அப்படினு ஒன்னு சொல்லுவோம், தேர்ட் radiation அப்படினு சொல்லுவோம். இந்த conduction எங்க நடக்கும் அப்படினு பார்த்தோம் அப்படினா ஒரு solid குள்ள நடக்கிறத நம்ம conduction சொல்லுவோம், ஆர் a stationary fluid குள்ள நடக்கிறதையும் நம்ம conduction அப்படினு சொல்லுவோம். ஓகேங்களா? Similarly convection அப்படின்றது என்ன அப்படினா ஒரு surface, இங்க ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், அந்த சர்ஃபேஸ் ஒட்டி இருக்கிற மூவிங் ஃப்ளூயிட், இட் மே பி a லிக்விடா இருக்கலாம் ஆர் கேஸஸா இருக்கலாம். இப்படி ஒரு சர்ஃபேஸ்க்கும் ஒரு மூவிங் ஃப்ளூயிட்க்கு நடக்கிறது நம்ம கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரேடியேஷன். அது வந்து எனி டூ சர்ஃபேசஸ், அந்த ரெண்டு சர்ஃபேஸ் நடுவில் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருந்தாலே போதும், நடுவில் எந்த மீடியமும் தேவையில்ல, டியூ டு ரேடியேஷன் மூலமா அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அதுக்கு ரேடியேட்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை ரேடியேட்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவோம். இது மாதிரி மூணு மோட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு, கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக். ஸோ இதை தாண்டி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கவர்னிங் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசணும். பட் இது வந்து வெறும் கண்டக்ஷன்ல மட்டும்தான். ஓகே, கண்டக்ஷன்ல நடக்க போற ஒரு ஃபினாமினாவை டிஸ்கிரைப் பண்ற ஒரு ஈக்குவேஷன் தான் இந்த கவர்னிங் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்தில் ஒரு வந்து ரெக்டாங்குலர் ஸ்லாப் இருக்கு, அங்கே நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா அது நம்ம ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸில் படிப்போம். சப்போஸ் ஒரு பைப்புல ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, ஓகே, அதுக்கு மேலே ஒரு திக்னஸ் ஆஃப் இன்சுலேஷன் போட போகிறோம். இல்லை அப்படின்னா இந்த மெட்டல் பைப்புக்குள்ளவே வந்து எப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, என்னென்ன டெம்பரேச்சர் வெவ்வேறு இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னாலும் யூ கேன் யூஸ் திஸ் கவர்னிங் ஈக்குவேஷன் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ். ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் மாதிரி இருக்குது, அங்கே இருக்கிற விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் அண்ட் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் பற்றி படிக்கணும். ஸோ ஏன்னா எல்லாமே ஒன்று தான். ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் போது கண்டக்ஷன் மூலமா அது என்ன மாதிரி ஷேப்ல வச்சு படிச்சா நமக்கு ஈஸியா இருக்கும், எப்படி நம்ம படிக்க முடியும் ப்ராக்டிக்கலா அப்படின்றத வச்சு தான் வந்து இந்த மூணு கோஆர்டினேட் சிஸ்டம் படிச்சிருக்காங்க. ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம், சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம் பத்தி பேசணும் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் டெப்தாவா இருக்கும் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அப்படின்னு ஒரு மூணு கோஆர்டினேட்ஸ் வச்சு படிப்போம். எக்ஸ் கோஆர்டினேட்ஸ், ஒய் கோஆர்டினேட் அண்ட் இசட் கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ்னு படிப்போம். சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம எக்ஸ் ஒய் இசட்னு படிக்க முடியாது, என்ன பண்ணா ரேடியஸ் வச்சு படிக்கணும். இசட்ன்ற இது வந்து இசட் அப்படின்ற ஒரு லென்த், அதை வச்சு படிப்போம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபை ஆர் தீட்டா அப்படின்னு ஒரு ஆங்கிள் வச்சு படிக்கணும். ஃபை ஆர் தீட்டா அப்படின்ற ஒரு ஆங்கிள், ஆர் கமா இசட் கமா ஃபை அப்படின்னு ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம்ல நம்ம சிலிண்டர் படிப்போம். ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அது எப்படி படிக்கணும்னா ஆர் கமா ஃபை கமா தீட்டா அப்படின்னு ஒரு மூணு கோஆர்டினேட்ஸ் வச்சு படிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரியும் அப்படின்னா கண்டக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபினாமினா இருக்கு, அது வந்து ப்ராக்டிக்கலா வெவ்வேறு ஷேப்ஸ்ல நடக்கும். அப்போ அந்தந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த கோஆர்டினேட் சிஸ்டம் வச்சு படிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் இருக்கு, சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் இருக்கு அண்ட் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் என்ன பண்ணா எக்ஸ் ஒய் இசட்னு படிப்போம். சிலிண்டர் கோஆர்டினேட்ஸ் வந்து ஆர் கமா இசட் கமா ஃபை, இதே மாதிரி ஸ்பெரிக்கல் வந்து ஆர் கமா ஃபை கமா தீட்டா அப்படின்னு படிப்போம். இந்த ஒரு பேஸ் தெரிஞ்சா போதும், நம்ம வந்து ஒவ்வொன்றுக்குள்ளும் நம்ம ரொம்ப டெப்த்தாகவும் படிக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கு. பட் அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பேஸ் மட்டும் நான் எடுத்து நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வில் மூவ் ஆன் டு, நான் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அண்ட் சிலிண்டரிக்கல் ஸ்பெரிக்கலுக்கு வந்து எப்படி ஈக்குவேஷனுக்கு மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம அந்த கவர்னிங் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் அப்படின்னா ஒரு ஃபினாமினா கண்டக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபினாமினா நடக்கும்போது அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற ஈக்குவேஷன் தான் அந்த கவர்னிங் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, ஒரு ரெக்டாங்குலர் ஸ்லாப், இதில் ஒரு டைரக்ஷனில் ஹீட் வருது. மேபி நான் இந்த டைரக்ஷன் வந்து ஒய் டைரக்ஷன் எடுத்திருக்காங்க இந்த இதில். ஓகே, ஸோ அதனால் இது ஒய்னு எடுத்துக்கிறேன். ஒய் டைரக்ஷன் ஹீட் வருது அப்படின்னா இந்த டைரக்ஷனில் அது வெளியே போகுது. அது அப்படி மட்டும் தான் போகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஹீட் வந்து இசட் டைரக்ஷன்லையும் போகலாம், இந்த எக்ஸ் டைரக்ஷன்லையும் வரலாம். ஓகேங்களா? அப்போது ஒரு ஹீட் உள்ளே வருதுன்னா அது எந்த டைரக்ஷன் வேணால் போகலாம். ஓகே, பட் ஜென்ரலாக ஹீட் எப்போ ஃப்ளோ ஆகும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் தெரியும் இல்லையா. ஹீட் எப்போ ஃப்ளோ ஆகும், எப்பவுமே டெல் டி அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் T1 T2 அப்படின்னு எடுத்தோம்னா எப்பவுமே இந்த ரெண்டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹீட் வில் ஃப்ளோ. ஓகே,
அது எந்த டைரக்ஷன்ல வேணா போகலாம், 3 டைமென்ஷன்ல எந்த டைரக்ஷன்லாம் போகலாம் இல்லையா. அப்போ டெம்பரேச்சர் வந்து 3 டைரக்ஷன்லயும் வேரி ஆகும். கரெக்டா? அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம்னா, இந்த ஒரு ஒரு 3D எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த 3D எலிமெண்ட்ல டெம்பரேச்சர் வந்து எதெல்லாம் பொறுத்து இருக்கு அப்படின்னா எக்ஸ், ஒய், இசட் அப்படின்ற ஒரு 3 லொக்கேஷனை பொறுத்து இருக்கும். ஓகே. ஸோ எந்த லொக்கேஷன், சப்போஸ் இந்த ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா இந்த பாயிண்ட்ல இருக்கிறது வேணும்னா அது எக்ஸ்ல எவ்வளோ என்ன பாயிண்ட்ல இருக்கு, ஒய்ல என்ன பாயிண்ட் இருக்கு, இசட்ல என்ன பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம வச்சுட்டு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு வந்து இந்த கவர்னிங் ஈக்குவேஷன் தேவை. அந்த கவர்னிங் ஈக்குவேஷன் எப்படி டெரைவ் பண்ணும் அப்படின்னா ஒரு பேசிக்கா வந்து நம்ம ஒரு எனர்ஜி ஈக்குவேஷன் தான். இப்போ இந்த சின்ன எலிமெண்ட் எடுத்துக்கலாம், இதை பார்த்துங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இந்த ஒரு டைரக்ஷன்ல மட்டும் நான் எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் காமிச்சிருக்கேன். எக்ஸ் டைரக்ஷன்ல ஒரு ஹீட் வருது, இந்த டைரக்ஷன்ல ஹீட் வெளியே போகுது. அப்போ இந்த ஸ்மால் எலிமெண்ட்டுக்குள்ள அப்போ இப்போ இப்படி ஹீட் வருதுன்னா அதே மாதிரினா இதுக்குள்ள ஒரு ஜீன்னு சொல்லிருக்காங்க, அது ஹீட் ஜென்ரேஷன் நடக்கும். ஓகே. அப்போ ஒரு ஹீட் வந்து எக்ஸ் லொகேஷன்ல ஒரு ஹீட் வருது, எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ் லொகேஷன்ல எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ் ஹீட் வெளியே போகுது. சப்போஸ் இப்படி வச்சுப்போம், 100 அளவுக்கு ஹீட் உள்ள வந்திருக்கு, 60 வெளியே போயிருக்கு. அப்போ மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 40 உள்ள இருக்கும். மீதி 40 வந்து ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி சொல்லுவோம். இதை தாண்டி இந்த இன்டர்னல் எனர்ஜின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அப்படின்னா ஹீட் ஜெனரேஷன் அப்படின்னு ஒன்று நடக்கும். ஓகே. ஜென்ரலாக வந்து ஃப்ரிக்ஷனுக்குள்ள நடக்கும், ஒரு ஃப்ரிக்ஷனாலேயோ இல்லை ஹீட்டிங் எலிமெண்ட் எதனால இருக்கிறதாலே அந்த ஜி நடக்கும், அந்த ஹீட் ஜென்ரேஷன் நடக்கும். அப்போது இப்போ நம்ம அப்படி வச்சுப்போம், இங்கே 100 வந்துச்சு, இங்கே 60 போயிடுச்சுன்னா இங்கே 40 தான் இருக்கணும். ப்ளஸ் இந்த ஹீட் ஜென்ரேட்டால ஒரு 5 வந்துச்சுன்னா அப்போது 45 உள்ள வந்து ஹீட் ரேட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இப்படி எடுத்துப்போம். இப்போ டோட்டலா இது வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல வந்துச்சு, எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ்ல வெளியே போச்சு, அப்போ மீதி கொஞ்சம் இருக்கும், பிளஸ் இந்த ஹீட் ஜென்ரேஷன் சேர்த்து டோட்டலா வந்து இந்த அளவுக்கு அந்த எலிமெண்ட்டுக்குள்ள எனர்ஜி இருக்கும். அதனால டெம்பரேச்சர்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆயிருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி இந்த ஈக்குவேஷன் டெடியூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம வந்து ஈக்குவேஷன் எப்படி டெரைவ் பண்ற போது காமிக்க போதில்லை, பட் இதான் பேஸ். ஒரு எலிமெண்ட் இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஹீட் வருது, ஒரு இடத்துல ஹீட் வெளியே போகுது, மீதி கொஞ்சம் ஹீட் உள்ளவே இருக்கு, பிளஸ் உள்ள எக்ஸ்டர்னா ஒரு ஹீட் ஜென்ரேஷன் நடக்குது. இதெல்லாமே சேர்த்து நமக்கு கொண்டு வர ஈக்குவேஷன் தான் வந்து கவர்னிங் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து ஹீட் வந்து எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் தான் வரணும் கிடையாது, ஒய் டைரக்ஷன், இசட் டைரக்ஷன், எந்த டைரக்ஷனும் வந்திருக்கலாம். பட் ஒரு குமுலேட்டிவா ஒரு சிஸ்டம் எக்ஸ், ஒய், இசட் வச்சு ஒரு ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எப்படிலாம் வந்து இந்த எந்தெந்த டைரக்ஷன்ல ஹீட் போகுது, எந்த டைரக்ஷன்ல டெம்பரேச்சர் வேரி ஆகுது, அது எல்லாத்தையுமே இதில் சொல்றக்கூடிய இந்த ஈக்குவேஷன் தான் கவர்னிங் ஈக்குவேஷன். இதை தாண்டி இன்னொரு பேராமீட்டர் இருக்கு, டைம் அப்படின்னு ஒரு பேராமீட்டர். இப்போ நம்ம சிம்பிளா சொன்னா இந்த ஒரு பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, இந்த பாயிண்ட்ல டீன்ற ஒரு டெம்பரேச்சர் வந்து எதெல்லாம் பொறுத்து இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா எக்ஸ், ஒய், இசட்ன்ற கோஆர்டினேட்ஸை பொறுத்து இருக்கு, டைமை பொறுத்து இருக்கு. ஓகே. அப்போ எக்ஸ், ஒய், இசட், டி. ஓகே. அந்த டெம்பரேச்சர் வந்து 4 பேராமீட்டரை பொறுத்து இருக்கு, அதை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. இந்த கவர்னிங் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிற இந்த டி இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் 4 parameters, 4 independent variables. ஓகே. எக்ஸ், ஒய், இசட், டி, இந்த 4 வேரியபிளையும் பொறுத்து இருக்கு அந்த டெம்பரேச்சர். ஸோ இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து தான் இந்த ஈக்குவேஷன் ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது பேர் ஃபோரியர் பயாட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோரியர் பயாட் ஈக்குவேஷன் பேஸா ஃபோரியர் ஈக்குவேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணி எடுத்து வந்திருப்பாங்க. dou square t by dou x square plus dou square t by dou y square dou square t by dou z square heat generation equal to 1 by alpha into dou t by dou small t அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இந்த மூணு எதை பத்தி பேசுது அப்படின்னா இந்த நெட் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பேசணும் இல்லையா, அது வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்க டெம்பரேச்சர் சேஞ்ச், ஒய் டைரக்ஷன்ல இருக்க டெம்பரேச்சர் சேஞ்ச், இசட் டைரக்ஷன்ல டெம்பரேச்சர் சேஞ்ச். ஓகே. பிளஸ் இந்த ஹீட் ஜென்ரேஷன், இது எப்படின்னா இந்த சிஸ்டம்ல உருவான ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கும், which is 1 by alpha into dou t by dou small t அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை இன்னும் எலாபரேட்டா டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு 3D ஈக்குவேஷன். ஓகே. ஏன் 3D ஈக்குவேஷன் சொல்றோம் அப்படின்னா எக்ஸ், ஒய், இசட் 3 பேராமீட்டர் இருக்கனால 3D ஈக்குவேஷன். செகண்ட் வந்து இதுல வந்து வித் ஹீட் ஜென்ரேஷனா வித்தவுட் ஹீட் ஜென்ரேஷனா சில நேரத்தில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வித் ஹெச்ஜின்னு மட்டும் எழுதுறேன், வித் ஹீட் ஜென்ரேஷன் இந்த டேர்ம் வந்துச்சுன்னா அது வந்து வித் ஹீட் ஜென்ரேஷன் டேர்ம் அப்படின்னு பேசுவோம். ரைட் ஹேண்ட் சைடில் எந்த டேர்ம் இருக்குல்ல அது வந்து ஸ்டெடியா அன்ஸ்டெடியா அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸ்டெடி அப்படின்னா இந்த டேர்ம் வந்து 0 ஆயிடும். அன்ஸ்டெடி அப்படின்னு சொன்னோம்னா
அந்த டேர்ம் வந்து அப்படியே இருக்கும் 1 by alpha into dou t by 3 இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். சப்போஸ் இது வந்து 2Dன்னு சொன்னாங்கன்னா Z இருக்காது, ஒன்லி x, y பேராமீட்டர்ஸ் எடுப்போம். 1Dன்னு சொல்லிட்டாங்கன்னா y எடுக்க மாட்டோம், z எடுக்க மாட்டோம், வெறும் x டேர்ம் மட்டும் எடுப்போம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இந்த ஈக்குவேஷனில் புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, ஸோ நம்ம ஒரு கான்செப்டை படிக்கிறோம்னா ரெண்டு விஷயம், அங்கே என்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்றது தெரியணும், அதுக்கப்புறம் அதுலேருந்து எக்ஸாமில் எது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குவாங்க அப்படின்றது தெரியணும். ஓகே, ஜென்ரலி இந்த ஏரியாவிலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குவாங்க அப்படின்னா, ஒன்று ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, இந்த ஈக்குவேஷன் என்ன டைப் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தியரியா டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. 2D ஈக்குவேஷன் வித்தவுட் ஹீட் ஜென்ரேஷன் அன்ஸ்டடி அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கீழே கேட்டிருப்பாங்க. ஓகே, அன்ஸ்டடிக்கு இன்னொரு பேர் டிரான்சியன்ட் ஹீட் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெடி ஆர் டிரான்சியன்ட் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸ்டெடினா நமக்கு வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அன்ஸ்டடினா ஆர் டிரான்சியன்ட் சொன்னாங்கன்னா இந்த டேர்ம் வில் பி எக்ஸிஸ்டிங். ஓகே, ஸோ இதுலேருந்து கொஞ்சம் அப்படியே சில டிடக்ஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த கண்டக்ஷன் கவர்னர் ஈக்குவேஷன்லேருந்து இந்த டேர்ம் சொன்னல ஸ்டெடி அப்படின்னு சொல்லுவோம். 1 by alpha into dou t by dou t 0 ஆச்சுன்னா நம்ம ஸ்டெடி ஸ்டேட் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அப்போ ஃபோரியர் பயாட் ஈக்குவேஷன் வந்து என்ன ஆகும்னா, அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஸ்டெடி மட்டும் 0 ஆயிடுச்சுன்னா அது வந்து பாய்சான் ஈக்குவேஷனாக மாறிடும். ஓகேங்களா, அதே மாதிரி ஃபோரியர் பயாட் ஈக்குவேஷன் வந்து ஹீட் ஜென்ரேஷன் வித்தவுட் ஹீட் ஜென்ரேஷன் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, சப்போஸ் ஒரு ஃபோரியர் பயாட் ஈக்குவேஷன் வந்து ஹீட் ஜென்ரேஷனும் இல்லை ஸ்டெடி அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சைடும் 0 இருக்கும், இங்கேயும் 0 இருக்கும். தட் பிகம்ஸ் லாப்லாஸ் ஈக்குவேஷன், ஸ்டெடி அண்ட் நோ ஹீட் ஜென்ரேஷன் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம், ஸ்டெடி அண்ட் நோ ஹீட் ஜென்ரேஷன் என்ன மாதிரி ஈக்குவேஷனாக வரும் அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கவர்னிங் ஈக்குவேஷன் படிச்சுக்கோங்க. அது ஃபோரியர் பயாட் ஈக்குவேஷன். அது வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணால், ஒரு 3D எலிமெண்ட்ல எந்த லொக்கேஷன்னாலும் அந்த லொக்கேஷனில் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் கோஆர்டினேஷன் கமா டெம்பரேச்சர் வச்சு அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் நம்ம வந்து பாயிண்ட்ல நம்ம டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான யூஸ் பண்ணுற ஈக்குவேஷன் பேஸ்ட் ஆன் தி ஃபோரியர் லா ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் வந்து டெடியூஸ் பண்ணி எடுத்து வந்திருப்பாங்க. ஓகே, சிம்பிளி சேயிங் இது வந்து ஒரு எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம டெடியூஸ் பண்ணி ஃபோரியர் பயாட் ஈக்குவேஷன் வச்சிருக்கோம். ஃபோரியர் பயாட் ஈக்குவேஷன் வந்து நம்ம ஒவ்வொரு கன்வர்ஷன் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஸ்டெடி சொன்னா அது பாய்சான், நோ ஹீட் சொன்னா அது வந்து டிஃப்யூஷன் ஈக்குவேஷன், ரெண்டுமே இல்லைன்னு சொன்னா அது வந்து நம்ம லாப்லாஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதை ஒட்டி அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சப்போஸ் 2Dல வந்து லாப்லாஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல 0 ஆயிடும். ஓகேங்களா, dou square t by dou x square plus dou square by dou equal to 0 சொன்னா அது வந்து 2D லாப்லாஸ் ஈக்குவேஷன். ஒரு கேட்ல கேட்ட கொஸ்டின் இது. ஓகே, இது தாண்டி நான் அப்போ சொன்னேன் இல்லையா, இதே மாதிரி நீங்கள் வந்து சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ்க்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் பார்த்தோம். சிமிலர்லி சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் அண்ட் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் பார்க்கணும். சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் பார்த்தோன்னா 1 by r into dou by dou r. இந்த உள்ள பார்த்தா எல்லாத்தையும் kr by dou t இருக்கும். இந்த சைட்லையும் இந்த இடத்துலையும் இங்கே மட்டும் r வராது. இங்கே நம்ம சொன்னோம் இல்லையா, சிலிண்டர் கோஆர்டினேட்ஸ் r கமா z கமா 5 அப்படின்ற நம்ம கோஆர்டினேட்ஸ் இருக்கும், கமா ஸ்மால் t டெம்பரேச்சர். ஓகே சார், டைம். ஸோ அப்போ 1 by r into dou r by dou r kr into dou by இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இதுக்குள்ளாமே dou t by இங்கே dou r வரும், இங்கே dou 5 வரும், இங்கே dou z வரும். ஓகே, 3 பேராமீட்டரில் இருக்க டிஃபரன்ஷியேஷன். அதே மாதிரி இங்கே r இங்கே 5 இங்கே z. ஓகே, இங்கே அதே மாதிரி 1 by இந்த k எல்லாத்தையும் டிவைட் பண்ணால் 1 by alpha into dou t by இருக்கும், alpha equal to k by rho c. ஓகே, ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் எடுத்துனா இங்கே 1 by r ஸ்கொயர் வரும், இங்கே kr ஸ்கொயர் dou t. இது வந்து எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும். இதெல்லாம் நீங்கள் ஒரு ஐஏஎஸ் படிக்கிறீங்க ஆஸ்பிரண்ட்னா, யூபிஎஸ்சி யூஎஸ்சி படிக்கிற ஆஸ்பிரண்ட்னா கண்டிப்பாக இதெல்லாம் படிச்சிருக்கணும். கேட்டு படிக்கணும், கண்டிப்பாக இதெல்லாம் படிச்சிருக்கணும்ப்பா. ஓகேங்களா, ஸோ டிஎன்பிசிலாம் இந்த அளவுக்கு டெப்த்தாக போகணும்னு அவசியம் கிடையாது, பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சது நல்லது. சரியா, இந்த ஈக்குவேஷன் நீங்கள் ஏதோ ஒரு நிமானிக்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாத்துலேயும் வந்து இந்த இங்கே dou r வரும், இங்கே 5 வரும், இங்கே தீட்டா வரும், இங்கே எப்பவுமே r ஸ்கொயர் வரும் ஸ்பெரிக்கலில் மட்டும். இங்கே உள்ள அப்படியே k r ஸ்கொயர் வரும், இங்கே k வரும், k இன்ட்டு sin தீட்டா வரும், இங்கே dou t by dou 5, இங்கே dou t by dou தீட்டா, இங்கே dou தீட்டா, இங்கே dou 5 இங்கே dou 5, இங்கே dou r இங்கே dou r. ஓகே, அது மட்டும் நீங்கள் எந்த ஒரு நிமானிக்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து எலிமினேட்டாக பண்ண முடியும் ஆப்ஷன்ஸை. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக அந்த ஈக்குவேஷன்லாம் நீங்கள் இஎஸ்சி படிக்கிறதுனா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் ஈக்குவேஷன் நீங்கள். சரியா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பைன்டு ஈக்குவேஷன் ஆர் 1D ஈக்குவேஷன், கம்பைன்டு 1D ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்கப்பா. ஓகே, ஸோ ஐஎஸ்லையும் வந்து இதை வச்சு டெடியூஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, 1 by r power n into dou by dou r, r power n into k into dou t by dou r plus heat generation rho into cp dou t by dou small. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த r, t ரெண்டு வேரியபிள் தான். ஏன்னா
இது 1 டைமென்ஷனால எக்ஸ்னு போட்டுக்கலாம். ரெக்டாங்கிள் கோஆர்டினேட்ஸ்னா சிலிண்டர்லாம் 6, ஸ்பெரிக்கல்லாம் 6 போட்டுக்கலாம். மற்ற இசட் 5 தீட்டா ஆர் 5 இதெல்லாம் வந்து வராது 1Dன்றதால. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் எப்படி 1D ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸாக மாற்றுறது, இல்லைனா சிலிண்டருக்கு கோஆர்டினேட்ஸ் அப்படி மாற்றுது, ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸாக மாற்றுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதான் முக்கியம். சப்போஸ் நீங்கள் வந்து நான் 1D dou square t by dou x square equal to 1 by alpha into dou t by dou small t, இதான் வந்து 1D ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அப்படியே இருக்குது, இந்த கே மட்டும் டிவைடாக இருக்குது. அங்கே ஆறுக்கு இன்னும் 6 பதில் எக்ஸ் இருக்கும். எக்ஸோட வேல்யூ வந்து இங்கேயும் கிடையாது இங்கேயும் கிடையாது. அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து 0ன்னு வந்திருக்கும். என்னோட 0 போட்டோம்னா எனக்கு வந்து 1D இந்த ஈக்குவேஷனில் 0 போட்டோன்னா எனக்கு 1D ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் கிடச்சிடும். இதோட என்னோட வேல்யூ வந்து 1ன்னு போட்டோன்னா இதே வந்து எனக்கு சிலிண்டர் கோஆர்டினேட்ஸ் கிடச்சிடும். n = 2 போட்டோன்னா எனக்கு வந்து ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் கிடச்சிடும். இந்த ஈக்குவேஷனை நீங்கள் கண்டிப்பாக ஒரு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குவாங்கன்னா 2D 3ல வந்து ஒரு 40% கேட்குறாங்கன்னா 60% 1D தான் கொஸ்டின் கேட்பாங்கப்பா. நான் 1D கவர்னிங் கொஸ்டின் கண்டிப்பாக நீ மைண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஜென்ரலைஸ் ஞாபகம் வச்சுனாலே நம்ம எப்படி டியூஸ் பண்ணி எடுத்து வந்துடலாம். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 போட்டிங்கன்னா 1/r into dou by dou r into r into k into dou t by dou r equal to rho into c into dou t by dou small t. ஓகே. இதே வந்து 2 போட்டிங்கன்னா 1/r square into dou by dou r into k into r square dou t by dou r equal to rho c into dou t by dou small t. ஓகே. ஸோ இப்படி நம்ம 1D ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ், சிலிண்டர் கோஆர்டினேட்ஸ் அண்டு ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் 3 கோஆர்டினேட்ஸ்க்கும் நம்ம படிக்கலாம். சரிங்களா. ஸோ இதுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதை ஒட்டி நம்ம நெக்ஸ்ட் செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் பவுண்டரி கண்டிஷன்ஸ், இனிஷியல் கண்டிஷன்ஸ் அப்படின்லாம் வரும். ஓகே. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண எப்பவுமே ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு அது அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனாக வரும். அந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் வரும்போது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்ஸ் வரும். ஓகே. அந்த கான்ஸ்டன்ட்ஸை நான் ரிமூவ் பண்ணால் எனக்கு பவுண்டரி கண்டிஷனும் இனிஷியல் கண்டிஷனும் தேவைப்படும். அதை பற்றி நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம். ஸோ இந்த சப்ஜெக்ட் ஒட்டி எதனா டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட்டில் போடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் கேட் அண்ட் இஎஸ்சிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். It might be helpful for them. With this, I am closing this session. Thank you.